Hello everyone, welcome back to Con's Way to Success. Happy New Year. ஆக்சுவலாக thank you for being my part of my journey. என்னென்னா இந்த ஜேர்னி யூடியூப் ஜேர்னி அப்படிங்கிறது சும்மா ஜஸ்ட் நான் படிக்கிறத ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பார்ட். திஸ் இஸ் மை பார்ட். ஏன்னா இது நான் ஒரு மெயின் சோர்ஸாகவோ எதுவுமே இது ஃபுல் எஃபர்ட் போட்டுலாம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிலாம் ஸ்டார்ட் பண்ணல. ஜஸ்ட் ஐ டேக் அ ட்ரை, அவ்வளோதான். பட் ஸ்டில் நீங்கள் எல்லோரும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாத்துக்குமே நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு அதுக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்துச்சு. ஈவன் நான் சம்டைம்ஸ் போஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ நாள் அதை விட்டதுக்கப்புறமே எனக்கு சப்போர்ட் கிடச்சிட்டே தான் இருந்துச்சு, கமெண்ட்ஸ் கிடச்சிட்டே தான் இருந்துச்சு, சப்ஸ்கிரைபர்ஸும் கிடச்சிட்டே தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக எனக்கு ரொம்ப ஹை சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனா கூட எனக்கு மேட்டர்ஸ். ஏன்னா 1 மெம்பர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என்னோடய வீடியோ பிடிச்சி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு திங்க் பண்ணும்போது தட் இஸ் ஆல்சோ மை ஹாப்பினஸ் தான். ஸோ இந்த ஹாப்பினஸ்க்கும் இந்த சப்போர்ட்டுக்கும் எனக்கு லைக் நான் சரி நம்ம இவ்வளோ நாள் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணாமல் வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் தெம். ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, நமக்கு நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் மீன்ட். ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான். ஓகேங்களா? அவங்களுக்குன்னு இல்லைனாலும் எனக்காக அவங்க கமெண்ட் பண்ணும்போது நான் எனக்காகவே நான் பண்ணணும்ல. ஸோ எனிஹவ் அதனால் இனி நம்ம ஏற்கனவே விட்டதெல்லாம் போனதெல்லாம் போச்சு. த பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இயர் இஸ் பாஸ்ட். பட் இது ஜனவரிக்கு அப்புறம், இது ஹாலிடேஸ்க்கு அப்புறம், நமக்கு லாங் ஹாலிடேஸ் ஒரு 10 days ஹாலிடேஸ் இருந்துச்சு. ஸோ ஹாலிடேஸ்க்கு அப்புறம் இப்போ எல்லாருமே மூவ் ஆன் டு அவர் ஒர்க்குக்கு போயிட்டோம். இப்போ நம்மளோட ஒர்க் என்ன, நம்ம எப்படி இதை பிளான் பண்ணலாம், எப்படி படிக்கலாம், என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜஸ்ட் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ போஸ்டிங் அகெயின். ஸோ இனிமேல் நம்மளோட போஸ்ட் நம்மளோட வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணப்படும். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். நம்மளோட கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன், கிறிஸ்டல் கிளியர் கண்டென்ட், அப்புறம் நிறைய கமெண்ட்ஸ், எனக்கு குட் கமெண்ட்ஸ்லாம் நான் ரிசீவ் பண்ணேன். தேங்க்யூ ஃபார் தெம். நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுச்சு. சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக புரியுது, தெளிவான விளக்கம். ஸோ இந்த மாதிரி நிறையா எனக்கு கமெண்ட்ஸ் கிடச்சிது. தட் இஸ் வெரி வெரி ஹாப்பி ஃபார் மீ. ஏன்னா அது என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணிச்சு, மோட்டிவேட் பண்ணிச்சு. யூ ஆர் அ குட் அப்படிங்கிறத எனக்கு இன்சிஸ்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. யூ கேன் ஆல்சோ டூ சம்திங் அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் கமெண்ட். நீங்கள் இன்னும் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் சொல்லுங்கள், நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள். அதை என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணிச்சு, மோட்டிவேட் பண்ணிச்சு. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஐ வில் பி ஷேரிங் மை யூஸ்ஃபுல் கண்டென்ட். ரெகுலராக போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ட்ரைங்கிறதே இனிமேல் கிடையாது, கண்டிப்பாக போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இனிமேல் கண்டென்ட் டெய்லி கிடச்சிட்டே தான் இருக்க போகுது. ஸோ பிஃபோர் தேட் ஐ ஜஸ்ட் வாண்ட் யுவர் ஒப்பீனியன். ஸோ ஒப்பீனியன் தான் ரொம்ப ரொம்ப மேட்டர்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், என்ன கிளாஸ் வேணும், உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சு அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோஸ் போடலாம், என்னென்ன சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது. மற்ற ஸ்டாஃப்ஸு, மற்ற யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்கும். பட் ஸ்டில் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு உங்களோட ஒப்பீனியன் தேவை. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நானாக ரேண்டமாக பாலிட்டி ஐஎன்எம்ங்கிறத சூஸ் பண்ணேன்ல, அது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன தேவை, எப்படி தேவை, எந்த மாதிரி வீடியோ வேணும். இப்போ ஷார்ட்டாக ஜஸ்ட் ஒரு ஆர்டிக்கல் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ மாதிரி வேணுமா, இல்லை லாங் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் வேணுமா, அப்படிங்கிற மாதிரி யூ ஜஸ்ட் வாண்ட் டு கமெண்ட். கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எல்லாத்தையுமே பிக் பண்ணி அது எல்லாத்தையும் வச்சு ஒரு பிளான் பண்ணி நான் உங்களுக்கு Jan 8 or 10 வந்துடுவேன். ஸோ பிஃபோர் தட் யூ ஜஸ்ட் வாண்ட் கமெண்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு என்ன மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடைக்கும். தெளிவாக ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. பெரிய பெரிய பேராவாக எழுதுனாலும் சரி, சிங்கிள் கமெண்டாக இருந்தாலும் சரி, கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு கரெக்டாக, தட் மீன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். நான் படிக்கிறதையோ நானாக ஒரு பிளான் பண்ணி கொண்டு வரதா இருந்தாலுமே எல்லோரும் சேர்ந்து யோசித்து ஒப்பீனியன்ஸ் கலெக்ட் பண்ணி கொண்டு வர பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன சப்ஜெக்ட்ஸு எப்படி சீரீஸ் கொண்டு போகலாம் அதெல்லாம். லாங் வீடியோஸ் வேணுமா, ஷார்ட்ஸ் வீடியோஸ் வேணுமா, ஆர்எல்ஸ் லைவ் வீடியோஸ் வேணுமா, டைமிங் உங்களுக்கு எந்த டைமிங் ப்ரிஃபரபுளாக இருக்கும், எந்த டைமிங்கில் கிளாஸ் வந்தால் உங்களுக்கு ஓகே, நீங்கள் கரெக்டாக அதை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் ப்ளீஸ், இதுக்காக தான் நான் ஆக்சுவலாக வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாருமே கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை வச்சு நம்ம கரெக்டாக கண்டென்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ அதனால் இது எல்லாமே என்னோடய கொஸ்டின்ஸ். இது எல்லாத்துக்கும் எனக்கு கமெண்ட் வேணும் ப்ளீஸ். சரி, ஓகே, ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்லியாச்சு. தேங்க்யூ. ஆக்சுவலாக வந்து பாஸ்ட் இயர்ஸ் எப்படி வேணால் போயிட்டு போகுது, அதை பற்றி நமக்கு தேவையே கிடையாது, நமக்கு அது பிரச்சனையே கிடையாது, முடிஞ்சிருச்சுல, அதை பற்றி பேச வேண்டாம். ஸோ ஹியர் நமக்கு இந்த இயர் லாஸ்ட்டு தான் நமக்கு வந்து எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணியிருந்தாலும் அதை பற்றி நமக்கு பிரச்சனையே இல்லை, அது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டை நினச்சிக்கலாம். நல்லா ஹார்ட் ஒர்க் கொடுத்து எஃபர்ட் கொடுத்து இந்த இயரில் நம்ம எல்லாமே பாஸ் பண்ணணும். அது மட்டும்தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதை விட்டுட்டு நம்ம எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஜஸ்ட்டு வீடியோஸ் பார்த்துட்டே போயிட்டு இருந்தால் அது சரி வராது. இன்னுமே எல்லோரும் நல்ல எஃபர்ட் போடுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இந்த இயர் நியூ இயராக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா, இந்த நியூ இயர் வந்து ஹாப்பி நியூ இயராக நமக்கு இருக்கணும்னா நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஹாப்பி நியூ இயரே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர் திஸ் இயர். ஸோ தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.